பேக் டு சேனல் கிரீன் ராக் ஃபோர்ட் NPK. நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரை சிம்மில் வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இந்த பிளேட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, அப்புறம் இந்த பூ, அப்புறம் இந்த பிரியாணி இலை, இது எல்லாமே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் வேகிறதுக்குள்ளே நம்ம தக்காளியை மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். நான் வந்து 4 தக்காளி எடுத்துருக்கேன். அது இப்படி 4 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நாங்கள் 1 கை அளவு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம உப்பு மஞ்சத்தூளும் போட்டோன்னா தக்காளி லைட்டாக வதங்கி வந்துடும். இப்போ நான் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கி வந்துடுச்சு. இதில் நம்ம 1 கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன்னா மிளகாத்தூள் நம்ம 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம குக்கர் மூடியோட போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு வேக விட்டுருங்க. சிக்கன் இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் வாட்டர் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நாங்கள் குழம்பு மாதிரி வச்சுக்கிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோ கைஸ், ஈஸியான சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.